எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மெகா வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. இப்போ கடந்த மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று தாவேகா அரசு தங்களுடைய முதல் மாதத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த மாதம் ஒரு முக்கியமான அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதுல தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்ட 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் அப்படின்னும், ஆனா இந்த திட்டத்தை இன்னும் செம்மையா முறையா கொண்டு சேர்க்க மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றி மறுசீரமைப்பு, அதாவது ரீஸ்ட்ரக்சரிங் செய்யறதுக்கு அரசுக்கு சில கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அரசோட இந்த அறிவிப்பு ஒருவேளை இப்போ தரக்கூடிய 1000 ரூபாய் நிறுத்திட்டு அப்புறமா மொத்தமா தருவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன கவலையை கொடுத்துச்சு. ஆனா நேத்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த அந்த 1000 ரூபாய் மூலமாக மறுசீரமைப்பு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அது வரைக்கும் அந்த வரக்கூடிய 1000 ரூபாய் காசு நிற்கவே நிற்காது அப்படிங்கறத தாவேகா அரசு நிரூபிச்சிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த தமிழக பெண்களோட பார்வையும் வர ஜூன் 18 முதல் தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீது தான் இருக்கு. ஜூன் 18 ஆளுநர் உரையோடு தொடங்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரை தொடர்ந்து புதிய தாவேகா அரசின் திருத்தப்பட்ட பட்ஜெட், அதாவது ரிவைஸ்டு பட்ஜெட் ஃபார் 2026-27 தாக்கல் செய்யப்பட இருக்கு. அரசியல் வட்டாரங்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் தரப்புல விசாரிச்ச வரைக்கும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் பத்தின மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி அடுத்த மாதமான ஜூலை முதல் பெண்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் சொன்ன மாதிரியே மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த 2500 ரூபாய் வரப்போது அடுத்த மாதத்துலேருந்து அப்படின்றதுலாம் சந்தோஷம் தான். ஆனால் இதில் பெண்களுக்கு மத்தியில் 2 பெரிய விவாதமும் குழப்பமும் ஓடிட்டு இருக்கு. குழப்பம் நம்பர் 1, தொகை உயர்வு. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடைந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 1.31 கோடி பெண்களுக்கு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய 1000 ரூபாயை அப்படியே 2500 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பாங்களா அப்படின்றது குழப்பம் நம்பர் 2. அந்த 1000 ரூபாய் அப்படி 2500 ரூபாயை உயர்த்தி கொடுப்பாங்களா, இல்லைனா தாவேகா அரசோட புதிய தேர்தல் அறிக்கையின்படி 60 வயதுக்குட்பட்ட தகுதியான பெண்களுக்குன்னு புதுசா சில நிபந்தனைகள், உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள் குடும்பங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான தகுதிகள், இந்த மாதிரியான தகுதிகள்லாம் விதிச்சு புதுசா அப்ளிகேஷன் வாங்கி அதன் மூலமா புதிய பயனாளிகளை தேர்வு செய்வாங்களா? சக்தி வாய்ந்த இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் அப்படின்றதுனால இதற்கான நிதி ஆதாரங்களை எப்படி திரட்ட போறாங்க, யாரெல்லாம் இந்த 2500 ரூபாய் வாங்க தகுதியானவங்க அப்படிங்கிற முழு விவரமும் வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட போற அறிவிப்புல தான் இருக்கு. சோ ஓவராலா பார்த்தோம்னா தாவேகா அரசு சொன்னபடியே பழைய மக்கள் நலத்திட்டங்கள் எதையுமே நிறுத்தாம அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறது பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனா தமிழ்நாட்டு பெண்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பான அந்த 2500 ரூபாய் மதிப்புமிகு மகளிர் திட்டம் எப்போ எப்படி அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் நடக்க போற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தெரிஞ்சிடும். வருகிற ஜூன் 22 வாக்குல, அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வாக்குல வரப்போற அந்த முக்கியமான அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்ப அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறத அப்படியே 2500 ரூபாயாக உயர்த்தணுமா, அல்லது புதுசா லிஸ்ட் எடுத்து பயனாளிகளை புதுசா சேர்த்து இந்த திட்டத்தை புதுசா ஆரம்பிக்கணுமா? எது மக்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அரசு சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் மற்றும் விவரங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களோட மொபைலுக்கும் நேற்று ட்ரிங்க்னு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குமே, கவனிச்சிங்களா? ஆட்சி மாறிடுச்சு, இனி அந்த பழைய ஆட்சியில் கொடுத்த மாதிரி 1000 ரூபாய் மாதம் வருமோ வராதவனு நகத்தை கடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருந்த கோடிக்கணக்கான தமிழக பெண்களுக்கு போன மாதம் சொன்ன மாதிரியே பழைய ஆட்சியில் வந்த மாதிரி அதே 1000 ரூபாய் வந்து விழுந்துச்சு. மிகப்பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பாங்க. சரி, ஓகே, ஏதோ போன மாதம் கொடுத்துட்டாங்க, இந்த மாதம் கொடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நேற்று அதே மாதிரி அக்கௌண்ட்டில் அந்த 1000 ரூபாய் மறுபடியும் வந்து விழுந்து ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கும். சரி, பழைய ஆட்சியில் கொடுத்த மாதிரி அதே 1000 ரூபாயை கரெக்டாக போட்டுடுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் எலெக்ஷன் அப்போ நம்ம சிஎம் விஜய் சார் வந்து மேடைக்கு மேடை முடங்கினாரே அந்த ரூபாய் 2500, அந்த மெகா உரிமை தொகை எப்பதான் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் பயங்கர ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் ஃபார்மேட்டே அப்படி 2500 ரூபாயாக மாறப்போகுதா, இல்ல அதுக்குன்னு ஏதாவது புதுசா அப்ளை பண்ணணுமா? வர ஜூன் 22 என்ன நடக்க போகுது, விஜய் சார் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா என்ன ட்ரீட் கொடுக்க போறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பெண்களோட மொபைல் ஃபோன்களுக்கு நேற்று திடீர்னு ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு SMS ஒன்று வந்திருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, அவங்க அவளோட எதிர்பார்த்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன மெசேஜ் தான். போன மாதம் போலவே இந்த மாதமும் கரெக்டாக அதை கிரெடிட் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா கடந்த சில நாட்களாகவே பெண்கள் மத்தியில் ஒரு விதமான பயமும் குழப்பமும் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்து புதுசாக தமிழக வெற்றி கழகம் தாவேகா அரசு பதவியேற்றிருக்காங்க. வழக்கமாக ஒரு ஆட்சி மாதிரி புதுசாக ஒரு ஆட்சி வரும்போது முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்திடுவாங்களோ, இல்லை தற்காலிகமாக ஹோல்ட் பண்ணி வைப்பாங்களோ அப்படின்னு மக்கள் பயப்படுறது இயல்பு தான். அதே மாதிரி கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த மாதாந்திர நிதியுதவி திட்டம் தொடருமா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அவங்க கொண்டு வந்த அந்த திட்டம் அப்படியே கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்னு பரவிய வதந்திகளுக்கு போன மாதமே அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் கரெக்டா அந்த டைமுக்கு அமௌண்ட் போட்டு அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த ஜூன் மாதமும் கரெக்டா அந்த 1000 ரூபாய் இந்த மாதத்துக்கான அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பெண்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க.
தமிழகத்தில் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி ஆனிச்சு அப்படின்னா இந்த உரிமை தொகை பயனாளிகளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த 1000 ரூபாய் நேரடியாக செலுத்தப்படுறது வழக்கம். இந்த திட்டத்தின் மூலமாக மாநிலம் முழுக்க சுமார் 1.31 கோடி பெண்கள் தொடர்ந்து பயனடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னதாக நடந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம்னு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அரசியல் களம் அப்படியே தலைகீழா மாறி புது அரசு அமைஞ்சதும் இந்த திட்டத்தினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு மிகப்பெரிய கேள்வி எழுந்துச்சு. சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் விவாதத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசின் இந்த திட்டங்கள் எல்லாம் தொடருமா முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு நேரடியாகவே கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு சட்டப்பேரவையிலேயே மிக தெளிவாக பதில் சொன்ன தாவேகா தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்கள் முந்தைய அரசின் நலத்திட்டங்கள் எதுவுமே தொய்வின்றி எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்களாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருந்தார். சொன்னபடியே மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமில்லாம கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மற்றும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் ஆகிய இதர திட்டங்களும் தாவேகா ஆட்சியில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு அவங்களுக்கான தலா 1000 ரூபாய் உதவித்தொகையும் நேற்று கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்பட்டு தாவேகா அரசு தங்களுடைய சொன்ன வார்த்தையை காப்பாற்றியிருக்காங்க. திட்டம் என்னவோ தொடர்ந்துடுச்சு. ஆனால் பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆகப்பெரிய எதிர்பார்ப்பு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த 2500 ரூபாய் வாக்குறுதி தான். தேர்தல் பிரச்சார காலம் சூடாக இருந்தப்ப தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் மேடைகளில் பிரச்சாரங்களில் பேசும்போது